Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல என்னோட ஸ்டைல் ஃபிஷ் கறி எப்படி வைக்கேன் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இருக்கிற பிளேஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரோசன் ஃபிஷ் மட்டும் தான் கிடைக்கும். நாங்க ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்கறதா இருந்தா 1 hour அப்படியே வாக்கிங் போயிட்டு வாங்கிட்டு வரணும். சோ இந்த வீக்கெண்ட் நாங்க போய் வஞ்சரம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை 2 செட்ஸா பிரிச்சு வச்சுட்டேன். 1 செட் வந்து இன்னைக்கு மீன் கறி வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சம் புளி, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லா சைட்ஸ்லையும் அப்ளை பண்ணி வச்சிடலாம். இந்த மசாலாவை அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணி வச்சிடணும் பொரிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ நம்ம பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இப்போ கறி தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து லெமன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் ஊர் சைட்லலாம் மீன் கறிக்கு லெமன் போட்டு வைப்பாங்க. லெமன் போட்டு வச்சாலே மீன் கறி நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து உள்ளி, தக்காளி, மிளகாத்தூள் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபிஷ் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், சிட்டிகை போல வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு மல்லிப்பொடி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரக பொடி போட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ் வேகிறதுக்குள்ளேயும் தேங்காய் அரைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எல்லாம் குட்டியாக சாப் பண்ணதுக்கப்புறம் ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபிஷ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை ஃபிஷ் கறியில் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சைட் பை சைட் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்டாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோவில் நிறைய பார்க்கலாம். பாய்.